தன சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம ஸ்படிகத்தை வச்சு தான் ஒரு மாலை பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்படிகம் இது வந்து ஒரிஜினலுங்க. இப்போ ஸ்படிகத்தை வந்து நம்ம ரொம்ப நாள் உள்ளே வச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று பாலில் போட்டு எடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நல்ல பச்சை தண்ணியில் போட்டு எடுங்க. அப்போ வந்து அதோட தன்மை வந்து மாறாது, எப்போவுமே தன்மை மாறாது. வெளியிலேருந்து உள்ளே வச்சுட்டு வெளியில் போடும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீர் ஒயர் எடுத்துருக்கேன், கீர் ஒயர் எடுத்துக்கலாம். ஸ்படிக மாலை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு ஒயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நைலான் ஒயர் எடுத்துக்கலாம், நூல் எடுத்துக்கலாம். நூல் எடுத்தால் ஊசியில் தான் கோக்க வேண்டியிருக்கும். இப்போது இதை எப்பவும் போல் கீர் லாக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படியே இதுக்குள்ளேயே மறுபடியும் கோத்துக்கலாம். மறுபடியும் இந்த ஹோல்லையே கோத்துருங்க. ஹூக்ஸ் டைப்பில் கோத்து முடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கோத்துட்டு நல்லா ரொம்ப எவ்வளோக்கு அளவு சின்னது பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அளவு குட்டி ஆக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவு ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துருக்கோம். குட்டி பண்ணி எடுத்துருங்க. இப்போது ப்ரெஸ்ஸர் வச்சு நம்ம ப்ரெஸ்ஸிங் வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லாக் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். மணிகளை கோக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்படிகத்தை கோக்க ஆரம்பிச்சிடலாம். போடும்போது சுவாமி படத்தில் வச்சுருந்துட்டு போட்டுக்கோங்க. நான் மணி ஃபுல்லாக கோத்துட்டு ஸ்படிகத்தை ஃபுல்லாக கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் வந்து டூப்ளிகேட் நிறைய வருது, நல்ல குளிர்த்தியாக இருக்கணும், தொட்டாவே உங்களுக்கு சில்னஸ் தெரியும். இப்போ நான் கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் வந்து கோத்துக்கலாம். குட்டி குழந்தைங்களுக்கு போடுறதுன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கோத்துக்கோங்க. பாருங்கள், மாலை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்பெஷல் எப்பவும் பண்ணுற மாதிரி கீர் லாக் போட்டுருங்க. எப்பவும் பண்ணுற மாதிரி இந்த ஹோல்குள்ளே கோத்துட்டு மறுபடியும் ரிப்பீட்டடாக அதே ஹோலில் கோத்துருங்க. வளையம் இருந்தால் வளையத்தையும் ரிங் எடுத்திருக்கேன், ஜம்பிங் ரிங்கு. கோத்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு அளவு சின்னதாக்க முடியுமோ அவ்வளோக்கு அளவு நீங்கள் ஸ்மால் ஆக்கிக்கோங்க, குட்டி ஆக்கிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். நான் இன்னும் லாக் போடலை, குட்டி ஆக்கிட்டு நம்ம லாக் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டியாக போட்டாச்சு. இப்போது லாக் போட்டுருவோம். லாக் மட்டும் போட்டிங்களான்னு நல்லா பார்த்துக்கோங்க. லாக் போட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க வயரை கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது இந்த பக்கம்
பாருங்கள் குட்டியாக இருக்குதுங்க. இந்த பக்கம் நம்ம ஹூக்ஸ் போட்டுக்கலாம். இதில் ஒரு வளையம் சேர்த்து இதில் கோத்துக்கோங்க. கோத்துட்டு ப்ரெஸ்ஸிங் வச்சு நல்லா இது ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸிங் உங்களுக்கு வைக்க தெரிலனா நல்லா கையில் அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு நல்லா கரெக்ட் பண்ணிடுங்க. நல்லா வெளியில் வராத அளவு நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு ஸ்படிக மாலை ரெடி ஆகிடுது. ப்ரேஸ்லெட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எஸ் டைப் கொக்கி, அப்படி கொக்கி இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலாக இருக்கிற கொக்கி மாதிரி இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹூக்ஸ் இருக்கிறதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரிங் கோத்துருக்கேங்க. ரிங் கோத்துட்டு இப்போ நார்மலாக உங்களுக்கு ப்ரேஸ்லெட்டுக்கான வயரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ரிங்குள்ளே நம்ம வயரை கோத்துக்கலாம். வயரை கோத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே லாக் போடுற மாதிரி லாக் போட்டுக்கோங்க. ஹூக்ஸ் டைப்பில் இப்போ இப்படி லாக் போட்டுருங்க. எப்பவும் போல் லாக் போட்டுடலாம். லாக் போடுறதுக்கு முன்னாடி இந்த கொக்கையும் வளையத்தையும் உள்ளே விட்டு இதில் கோத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த பாருங்கள், லாக்குள்ளே தான் இது இருக்கணும். அவ்வளோதான், இப்படி கோத்தாச்சு. நம்ம ஒரு ப்ரெஸ்ஸுக்கு லாக் போட்டுடலாம். லாக் போட்டாச்சு. இப்போது நம்ம ஸ்படிகத்தை போட்டுட்டு வர வேண்டியது தான். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒன்று கட் பண்ணுங்க, இல்லைன்னா இதோட சேர்த்து கோத்துருங்க. உங்கள் கை சைஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோத்துக்கலாம். நான் ஃபுல்லாக கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்படிகம் கோத்தாச்சு. எப்பவும் போல் கேர் லாக் வச்சு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிங் எடுத்துக்கோங்க. ரிங்கை வயருக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு க்ரீன் லாக்கு சின்னதாக தான் இருக்கும். இந்த பக்கம் வயருக்கு இந்த பக்கம் விட்டுட்டு பாருங்க, வளையத்தை அந்த பக்கம் விட்டுருங்க. விட்டுட்டு கிட்டக்க வச்சு லாக் போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது மாதிரி கொக்கி மாதிரி வரணும். இது மாதிரி கீழே வரைக்கும் நல்லா எண்ணில் கொண்டு வந்துடுங்க. எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னது பண்ணிடுங்க. சின்னது பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போது நம்ம ப்ரெஸ்ஸிங்கை வச்சு ப்ரெஸ் கொடுப்போம். அவ்வளோதாங்க, ப்ரேஸ்லெட்டை ரெடி ஆகிடுது. இந்த ஹூக்ஸில் மாட்டிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இயர்ரிங். இந்த மாதிரி இயர்ரிங் பார்க்க போகிறோம். அதுக்காக கியர் ஒயர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 5 ஸ்படிகத்தை போட்டுக்கலாம்.
பாருங்கள் 5 ஸ்படிகம் போட்டாச்சு. ஒரு நாட் போட்டுக்கோங்க, நல்ல டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. ஒரு 3 knots. எக்ஸ்ட்ரா இருக்க வயர் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே வளையம் கோக்க போகிறோம். இப்போ ரிங் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல நாட் போட்டோமோ அந்த இடத்துல கோத்துக்கோங்க. கோத்துட்டு கையால் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இதை வச்சு நல்லா லாக் போட்டுருங்க. லாக் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இதை கோக்க போகிறோம். இப்போ கோக்க போகிறோம். லைட்டாக இதை விளக்கிட்டு இதுலேயே லாக் போட்டுட்டு முடிச்சிடுங்க, ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அருமையான ஸ்படிகத்தில் ஒரு மாலை, பிரேஸ்லெட்டு, இயர்ரிங்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மாலை அணிவது ரொம்ப நல்லது, மனதுக்கும் நிம்மதியை தரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.